Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence exercise 2.3 third sum இந்த வீடியோல பார்க்கலாம். Solve 5x concurrent 4 mod 6. இப்போ இந்த 4 வந்து நம்ம இந்த சைடு கொண்டு போகல, எப்பயும் போல கொண்டு போறோம். So 5x minus 4 is equal to போடும்போது ஏதோ ஒரு வேரியபிள் போடுறோம். So 6n அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்புறம் 5x ஓட வேல்யூ தான் நம்ம எப்பவுமே கண்டுபிடிக்கணும். So x is equal to அப்படின்னு கொண்டு வரணும். So 5x is equal to 6n plus 4 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ x is equal to இந்த மல்டிபிள் இருக்க 5 வந்து இங்க வரும்போது டிவிஷன்ல வருது. So 6n plus 4 divided by 5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு x ஓட வேல்யூ தெரியணும். அப்போ n-க்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணா 5 ஆல டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. 1 சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 6 into 1 னா 6 plus 4 by 5 அப்போ 10 by 5 which is equal to 2 divisible ஆயிடுச்சு. அடுத்து 2 சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. 6 2s are 12, 12 plus 4 னா 16, 16 by 5 வந்து not divisible by 5. அடுத்து 3 போட்டு பாருங்க. 6 3s are 18, 18 plus 4 22, 22 by 5 வந்து not divisible by 5. அது மாதிரி போட்டோம் அப்படின்னா n is equal to 6 போட்டோம் அப்படின்னா divisible ஆகும். So x is equal to 6 into 6 plus 4 by 5. அப்போ 36 plus 4 by 5 which is equal to 40 by 5. Cancel பண்ணோம் அப்படின்னா 8 in value கிடைச்சிருக்கு. So therefore when n is equal to அப்படின்ட்டு 1, 6 etc. போட்டுட்டு x is equal to 2, 5 2, 8 etc. அப்படின்னு போட்டுக்கிறோம். இதான் வந்து ஆன்சர். Thank you.